வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என பதில். சமக்ரா சிக்ஷா திட்ட நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழகத்துக்கான 573 கோடியை நிறுத்திய ஒன்றிய அரசு. வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது ஒன்றிய அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இதயம் தமிழகத்தில்தான் இருக்கும். லண்டன் புறப்பட்டார் அண்ணாமலை. அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டார். முன்னதாக விமான நிலையத்தில் அமைச்சரவை மாற்றம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது எனவும் பதில் அளித்தார். 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 3 ஆண்டுகளில் 9.99 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 18.89 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். அமெரிக்கா பயணம் முடிந்தவுடன் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற செய்தியாளர் கேள்விக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது, வெயிட் அண்ட் சீ என்று ஆங்கிலத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் அளித்தார். தொடர்ந்து ரஜினி, துரைமுருகன் விவகாரம் குறித்த கேள்விக்கு நகைச்சுவையாக பார்க்க வேண்டும், பகைச்சுவையாக பார்க்க கூடாது என்றும் பதில் அளித்தார். அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்க அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது. அதுதான் அவர் சொன்னதா நான் திருப்பி சொல்றேன். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணம் சிறக்க அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சிக்ஷா திட்ட நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்களில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டிய முதல் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை என்ற செய்திகள் தொடர்பாக பிரதமரின் கவனத்தை ஈர்க்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் முதன்மையான திட்டம் இது என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது மிகவும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுவரை சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு மானியம் விடுவிக்கப்படவில்லை என்று வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு போன்ற முன்னோடி மாநிலங்கள் பள்ளி கல்வியிலும் உயர் கல்வியிலும் பல சிறப்பான புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவது அனைவரும் அறிந்த ஒன்று என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிராந்திய அடிப்படையில் சமூக பொருளாதார நிலைமைகள், உள்கட்டமைப்பு வசதிகள், நிதி ஆதாரங்கள் போன்றவற்றில் வேறுபாடுகள் இருக்கும் நிலையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொது பட்டியலில் இடம்பெற்றுள்ள கல்வி தொடர்பான விஷயங்களில் மாணவர்களை பாதிக்கும் கொள்கைகளை அமல்படுத்தும் போது அதில் ஒவ்வொரு மாநிலத்தின் நியாயமான கருத்தும் உள்ளடங்கி இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் நோக்கமான எந்த ஒரு குழந்தைக்கும் கல்வி வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது என்பதற்கு எதிரானது என்றும் தெளிவுபட குறிப்பிட்டுள்ளார். எனவே சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவித்திட பிரதமர் நரேந்திர மோடி இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதோடு விவாதங்கள் தேவைப்படும் ஒரு கொள்கையினை கல்விக்கான நிதி வழங்கிடும் விஷயத்துடன் பொருத்திடக் கூடாது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு 573 கோடி நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு நாடாளுமன்ற பட்ஜெட் மூலம் ஒதுக்கப்பட்ட தொகையை மாநில அரசுக்கு ஒதுக்காமல் இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற குரலின் பொருளை முழுமையாக உள்வாங்கி மாணவ செல்வங்களின் வாழ்க்கையோடு விளையாடுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களின் நிலையினை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு உடனடியாக எந்த விதமான
நிபந்தனையும் இன்றி சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் முதல் தவணை நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரத்த குரலில் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியை போராடி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் தமிழகத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக கூறி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசு வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வாட்ஸ்அப் சேனலில் இந்தியில் பதிவிட்டுள்ள அவர், வரி பயங்கரவாதம் என்பது பாஜகவின் ஆபத்தான முகம் என்று கூறியுள்ளார். இன்றைய இந்தியாவில் வரி சுமையானது நடுத்தர மக்களுடைய வருமானத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, நடுத்தர மக்களின் வருமானம் அப்படியே உள்ள நிலையில் வருமான வரி மட்டும் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய நண்பர்களின் செல்வத்தை அதிகரிக்கவும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள நடுத்தர முதுகெலும்பை பிரதமர் மோடி உடைப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் கல்வி பயில்வதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் புறப்பட்டு சென்றார். லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் படிப்புக்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த 40 பேரை தேர்வு செய்துள்ளது. இதில் இந்தியாவில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள 12 பேரில் அண்ணாமலையும் ஒருவர். அங்கு தங்கி படிப்பவர்களுக்கான செலவை பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொண்டுள்ளது. இதற்காக அண்ணாமலை நேற்று இரவு சென்னை விமான நிலையத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்றார். 3 மாதங்கள் லண்டனில் தங்கி படிக்கும் அண்ணாமலை வரும் நவம்பர் மாத இறுதியில் படிப்பை முடித்து சென்னை திரும்ப உள்ளார். இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து பேசிய அண்ணாமலை, மேல் படிப்பிற்காக கட்சி தலைவர்களின் அனுமதி பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்லவிருப்பதாகவும் வெளிநாடு சென்றாலும் தனது இதயம் தமிழகத்தில்தான் இருக்கும் என்று தெரிவித்தார். அண்ணாமலை லண்டனில் இருந்தபடியே கட்சியின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார் எனவும் வாரத்திற்கு ஒருமுறை காணொலி காட்சி மூலமாக கட்சி செயல்பாடுகளை கவனிப்பார் என்றும் கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டேக்கு எம்பி கனிமொழி ஆதரவு தெரிவிப்பதோடு இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வந்திதா பாண்டேவிற்கு ஆதரவாக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அவர்கள் சார்ந்த ஆணை இழிவு செய்யும் வண்ணம் அந்த பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச்செயல் என குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே IPS மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரும் அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் வந்திதா பாண்டே IPS அவர்களின் கரம் பற்றி தனது ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக விரைவில் சிங்கப்பூர் செல்ல உள்ளார். இது தொடர்பாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்தியா சிங்கப்பூர் இடையே ஆன நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் மட்டத்திலான வட்டமேசை மாநாடு நடைபெற உள்ளது. இதில் இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பியூஷ் கோயல், அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்திற்கு பின் பிரதமர் மோடி சிங்கப்பூர் வருகை தர உள்ளார் என்றும் அதற்கான பயண தேதி இன்னும் முடிவாகவில்லை எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 9 மாநிலங்களில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளான நேற்று வரை 12 வேட்பாளர்களை தவிர்த்து வேறு யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. இதனால் 12 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பாஜகவை சேர்ந்த 9 பேர், அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 2 பேர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் என தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விசிக சார்பில் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சியில் விசிக சார்பில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த உள்ளதாகவும், போதைப் பொருட்கள் ஒழிப்பை மாநில அளவிலான பிரச்சனையாக கருதாமல் தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற மாநாடாக இது அமையும் என்று தெரிவித்தார்.
திருப்பூரில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்றம் முன்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் உள்ளிட்ட பழைய சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்களை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் அட்வொகேட் அசோசியேஷன் மாவட்ட தலைவர் பூபேஷ் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்றம் முன்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு இந்த புதிய சட்டங்களை திரும்ப பெறும் வரையில் தங்களது போராட்டம் தொடரும் என்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் பங்களாதேஷில் தாக்கப்படும் இந்துக்களை காப்பாற்ற வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்மையில் பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ப்பு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷில் வாழும் சிறுபான்மை மக்களுக்கான இந்துக்கள் மீது இஸ்லாமியர்கள் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்துக்களின் கோவில்கள், அப்பாவி குழந்தைகள், பெண்கள், வீடுகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களை கண்டித்தும் இந்துக்களை காப்பாற்ற வலியுறுத்தியும் இந்து முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் தலைமை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் நகர தலைவர் செந்தில்குமார், மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷ் மற்றும் இந்து முன்னணி ஒன்றிய நகர நிர்வாகிகள், பாஜகவினர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 3 வீடுகளில் ரொக்க பணம், நகை மற்றும் இருசக்கர வாகனம் திருடு போனது தொடர்பாக தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதுக்கோட்டை மேடு பெருமாள் கோவில் அருகே வசித்து வரும் பெங்களூர் நிதி நிறுவனம் நடத்தி வரும் முருகேஷ் ராஜேஸ்வரி தம்பதியினர் மற்றும் சாக்கு வியாபாரி அப்துல் ரஹீம் பர்கத் நிஷா ஆகியோரது வீடுகள் உட்பட 3 வீடுகளில் அடுத்தடுத்து 20,000 ரொக்க பணம், 1 பவுன் தங்க மோதிரம், இருசக்கர வாகனத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 2 இருசக்கர வாகனங்களில் அருவாள், கத்தி, கடப்பாரை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்தும் வந்து 5 கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளதாக பொதுமக்கள் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா என்று சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் யார் அப்பகுதியில் உள்ளனரா எனவும் போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டனர். ஆம்பூரில் விஜய விநாயகர் ஆலயம் முன்பாக இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலை விஜய விநாயகர் ஆலயம் முன்பு பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நீதி கேட்டு இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் நக்கீரன் தலைமை தாங்கினார். பிரேம்குமார் முன்னிலை வகித்தார். கோட்ட பொறுப்பாளர் தீனதயாளன் கண்டன உரையாற்றினார். ஆண்கள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். வேலூரில் இருந்து கோவா வரை சென்று சர்வதேச அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் வெற்றி வாகை சூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை மேளதாளம் முழங்க மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச இளைஞர் விளையாட்டு மற்றும் கல்வி கூட்டமைப்பு இந்தியா என்ற அமைப்பின் சார்பில் கோவா மாநிலம் மார்கோ மனோகர் பாரிக்கர் ஸ்டேடியத்தில் சர்வதேச சிலம்பம் போட்டி கடந்த 24ஆம் தேதி 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் இந்தியா, சிங்கப்பூர், நேபாள், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வேலூர் மாவட்டம் வேலூர் சாஸ்திரி நகரில் உள்ள கிருஷ்ணன் குரு சிலம்பாட்டம் குழுவின் 53 அரசு மற்றும் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், வேல்கம்பு, சுருள்வாள், குத்துவரிசை, மான்கொம்பு உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு 45 தங்கம், 8 வெண்கலமும் தட்டி சர்வதேச அளவில் 2வது இடத்தை பிடித்தனர். இவர்களின் வெற்றியை போற்றும் விதமாக காட்பாடி ரயில் நிலையத்தில் கிருஷ்ணன் குரு சிலம்பம் பயிற்சி பள்ளியை சேர்ந்த ஆசான்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரும் மேளதாளம் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சிலம்ப கலையை தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி ஊக்குவிக்க வேண்டும் என்பதே வெற்றி வாகை சூடி வந்த மாணவர்கள் ஆசான்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரபல செய்தி பரிமாற்ற சமூக ஊடகமாக டெலிகிராமின் சிஇஓ பாவெல் துரோவ் பாரிஸ் அருகே உள்ள லீ போர்கெட் விமான நிலையத்தில் பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் கடத்தல், மோசடி, டெலிகிராம் ஆப் மூலம் குற்ற பரிவர்த்தனைகளுக்கு உடந்தையாக இருத்தல், சட்ட விவகாரங்களுக்கு தேவைப்படும் ஆவணங்களை பகிர்ந்து கொள்ள மறுத்தல் போன்ற குற்றங்களுக்காக துரோவ் கைது செய்யப்பட்டார். அவரது போலீஸ் காவல் நேற்று முன்தினம் மாலையுடன் முடியும் நிலையில் அவர் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி துரோவின் போலீஸ் காவலை மேலும் 48 மணி நேரத்திற்கு நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார். அதற்குள் துரோவ் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் அல்லது அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்.